தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். லூக்கா 12:25-26. கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படுவதனால் ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? இன்னொரு மீனிங் இதுக்கு என்னன்னா, நீ கவலைப்படுகிறதுனால் 1 மணி நேரத்தை ஆயுசு நாள்ல கூட்ட முடியுமா? முடியாது. அப்படி இருக்க நீ ஏன்பா கவலைப்படணும்? கவலை என்பது தவறான சிந்தனை, தவறான உணர்வு. ஐயோ இப்படியே இருந்தா எப்படி, நாளைக்கு என்ன ஆகிறது, அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான், நான் அத்தனை வருஷம் ஆச்சு, ஒன்னும் இல்லையே. தவறான உணர்வு. இதுல கர்த்தர் சொல்ற கவலைப்படாதுன்னா, கவலைத்தான் நமது சந்தோஷத்தை திருடுகிற திருடன். சந்தோஷத்தை திருடக்கூடிய திருடனே கவலைதான். கடந்த காலத்தை நீங்க மாற்ற முடியாது, இனிமே கடந்து போய்விட்டது. எதிர்காலத்தை நீங்க கட்டுப்படுத்த முடியாது. எதிர்காலத்தை யாரால கட்டுப்படுத்த முடியும்? அப்படி இருக்கும் பொழுது நிகழ்காலத்தில் இருக்கிற நீங்கள் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். இப்ப என்ன கொடுத்தாரு தோத்திரம் பண்ணுங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. நாளை தினம் தன்னுடைய கவலைப்படும். நாளை தினத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணுங்க. கவலையை ஜெயிக்கக்கூடிய வழி என்னன்னா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், சரியா ஜெபம் பண்ணா என்ன நடக்கும்? 7வது வசனம். சரியா ஜெபம் பண்ணா நமக்குள்ளே சமாதானம் வருகிறது. அப்புறம் பரிசுத்தமா வாழ்ந்தால் அவரே நமக்குள்ள வந்துடுறாராம். 2வது சரியான சிந்தனை. அதை வாசித்து பாருங்க. ஒழுக்கமுள்ளவர்கள் எவைகளோ, கற்புள்ளவர்களோ, புண்ணியம் எதுவோ, புகழ், இப்படி நம்ம சிந்தையை நீங்க சுத்தமா வச்சுக்கிட்டீங்கன்னா அவரே நமக்குள்ள வாசமா இருப்பார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள இயேசு வாசமா இருக்கிறார். அவரே உங்களை நடத்துவார். இதுவரை நடத்தின எபனேசராகிய தெய்வம் இனியும் நடத்துவார். சின்ன விசுவாசம் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகிறது. பெரிய விசுவாசம் பரலோகத்தையே நமக்குள்ள கொண்டு வந்து விடுகிறது. பரலோகத்தின் தேவன் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். இத்தனை வருஷம் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு பரலோகத்தின் தேவனானவர் உங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்படுவார். உங்கள் காரியங்கள் வாய்க்கும். நீங்கள் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.